ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் வினோத் என்ற 24 வயதான இளைஞன் வாழ்ந்து வந்தான். வினோத் மிகவும் அமைதியற்ற மனநிலையுடன் இருந்தான். அவன் மனம் எப்போதும் எண்ணங்களால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் முழுவதும் பலவிதமான எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் அவனை சோர்வடையச் செய்தன. அவன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவான், எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவான். அவனுடைய மனம் ஒரு புயலைப் போல இருந்தது. அமைதியாக இருக்க முடியவில்லை. சரியாக தூங்க முடியவில்லை. சிரிப்பதே மறந்துவிட்டான். ஒரு நாள் மலைப்பகுதியில் உள்ள ஒரு தொலைவான கிராமம் பற்றி வினோத் கேட்டான். அங்கே ஒரு ஞானி வாழ்கிறார் என்று மக்கள் சொன்னார்கள். அவர் நகரத்தில் பிரபலமான உளவியலாளர், சைக்காலஜிஸ்ட் ஆக இருந்தவர். பலரின் மனவேதனைகளை தீர்த்து அவர்களுக்கு உள்ளமைதியை கற்றுக் கொடுத்தவர். வயதாகிவிட்டதால் நகர வாழ்க்கையை விட்டுவிட்டு இயற்கைக்கு அருகில் அமைதியாக வாழ்ந்து வந்தார். சில சமயம் அவரை சந்திக்க வருபவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்வார். இதைக் கேட்ட வினோத்துக்கு நம்பிக்கை பிறந்தது. இந்த ஞானி எனக்கு மன அமைதியை கற்றுக் கொடுக்கலாம் என்று நினைத்து அவரை சந்திக்க முடிவு செய்தான். பல நாட்கள் நீண்ட பயணத்திற்குப் பிறகு வினோத் அந்த மலை கிராமத்தை அடைந்தான். பச்சை செடிகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய வீட்டின் முன் அந்த முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். வினோத் மெதுவாக அருகில் சென்று, தாத்தா, என் மனம் மிகவும் அமைதியில்லாமல் இருக்கிறது. எண்ணங்களை நிறுத்த முடியவில்லை. என் மனத்தில் அமைதி வேண்டும். நீங்கள் உதவ முடியுமா என்று கேட்டான். முதியவர் புன்னகையுடன், நீ அமைதியைத் தேடுகிறாயா? அப்படியானால் என்னுடன் வா என்றார். அவர் ஒரு டம்ளரை விளிம்பு வரை தண்ணீரால் நிரப்பி வினோத்திடம் கொடுத்து, இந்த கிராமத்தின் எல்லை வரை சென்று திரும்பி வா, ஒரு துளி தண்ணீர் கூட சிந்தக்கூடாது என்றார். வினோத் மிக கவனமாக நடக்க ஆரம்பித்தான். சுற்றிலும் சத்தங்கள் இருந்தாலும் அவன் கவனம் முழுவதும் அந்த டம்ளரின் மேல்தான் இருந்தது. இறுதியாக ஒரு துளி கூட சிந்தாமல் திரும்பி வந்தான். முதியவர் கேட்டார், வழியில் குழந்தைகள் விளையாடியது பார்த்தாயா? நாய்கள் குரைத்தது கேட்டாயா? வினோத் ஆச்சரியத்துடன் சொன்னான், இல்லை தாத்தா, நான் எதையும் பார்க்கவும் கேட்கவும் இல்லை. நான் அந்த டம்ளரை மட்டும் கவனித்தேன். முதியவர் மெதுவாக சொன்னார், அதுதான் ரகசியம். உன் மனத்திற்குள் இருந்த உண்மை, நீ இதுவரை அறியாத ஒன்று. உன் மனம் தற்போதைய தருணத்தில் இருக்கும்போது பயம் இல்லை, குழப்பம் இல்லை, தேவையற்ற எண்ணங்களுக்கும் இடமில்லை. நீ அந்த நேரத்தில் கடந்த காலத்தை குறித்து வருந்தவில்லை, எதிர்காலத்தைப் பற்றி பயப்படவில்லை. உன் மனம் முழுமையாக அமைதியாக இருந்தது. அப்போது வினோத்துக்கு புரிந்தது, அவன் தேடிய அமைதி வெளியில் இல்லை, அமைதி எப்போதும் அவனுக்குள்தான் இருந்தது. நாம் தற்போதைய தருணத்தில் வாழும் போதுதான் உண்மையான அமைதி கிடைக்கும். வினோத் தலை வணங்கி, தாத்தா, இப்போது எனக்கு புரிகிறது. என் மனத்தை அமைதியாக வைத்திருக்க நான் இந்த நொடியிலேயே வாழ வேண்டும். அப்போதுதான் உண்மையான அமைதி வரும் என்றான். முதியவர் மீண்டும் புன்னகைத்தார். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. பறவைகள் தங்கள் கூண்டுகளுக்கு திரும்பின. வினோத் மற்ற வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினான். ஆனால் இப்போது அவன் பழைய வினோத் அல்ல. அவனுக்குள் அமைதி இருந்தது. ஏனெனில் அவன் மனத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படியான ஊக்கமளிக்கும் கதைகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் புதிய கதையுடன் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள், அமைதியாக இருங்கள்.